என்னங்க சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு எடுத்து பாருங்க. 108 தொகுதியில வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு எடுத்து பாருங்க. அவங்களோட பின்புலத்தை பாருங்க. அவங்க யாரு? என்னங்க ஒரு சாதாரண ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போறோம். அந்த கடையில அந்த ஓனர் என்ன கிடைப்பாங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது கடையில வேலை பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு துணி நல்லா மடிக்க தெரியுமா? சாதாரண ஒரு விஷயங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு துணி கடைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போற அந்த ஓனர் கேக்குறாங்க, உங்களுக்கு துணி மடிக்க தெரிஞ்ச அந்த கடையில வேலை தரோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிற யாருக்குங்க சட்டத்தை பத்தி அங்க தெரியுது? அச்சிச்சோ, அச்சிதா மேடம் அப்படிங்களா? இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதுங்களே. ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனா உங்களுக்கு சேலை மடிக்க தெரியுமான்னு கேட்டுதான் வேலைக்கு எடுப்பாங்களா? அச்சோ, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு மேடம். ஆமா, எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல போட்டி போட்டு நீங்க வின் பண்ணி இருந்தீங்கன்னா அப்போ நீங்க எம்எல்ஏ ஆயிருக்க மாட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு எத்தனை வருஷமா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இப்படி எங்களுக்கு கேட்கணும்னு தோணுது. நீங்க பச்சோத்னி நம்பர் 2, அதனாலதான் நாங்க கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம். சோ உங்களுக்காகலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது எங்க டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி இந்த தேவையில்லாத கதையெல்லாம் உருட்டிட்டு இருக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது லேர்ன் பண்றதுல இருந்து கத்துக்கலாம். எல்லாருமே வெல் எஜுகேட்டட் நல்ல அறிவாளிகளா தான் இந்த ஆட்சியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. சோ அதை மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த தேவையில்லாத பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க மேடம். ஏன்னா அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டோம். நீங்க எப்படியாப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே எங்க அண்ணா கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ அதனாலதான் நீங்க பச்சோந்தி மாதிரி இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு தாவக்குள்ள எங்க அண்ணா பெருசாவே கண்டுக்காம எந்த இடத்துக்கு யார் தகுதியானவங்களோ அவங்க